பெண் பிள்ளைகள் அதிகாலை எழுந்து குடித்து முடித்து கோலத்தின் நடுவில் சாண உருண்டைகளை வைத்து அதில் செம்பருத்தி, பூசணி, எருக்கை இதில் ஏதேனும் ஒரு பூவை நட்டு வைப்பார்கள். அந்த உருண்டைகளை தினமும் மாலை சேகரித்து அது பூவுடன் சேர்த்து வரட்டியாக தட்டி வீட்டின் முற்றத்தில் காய வைப்பார்கள். மார்கழி மாதத்தில் வருகின்ற கடைசி வெள்ளிக்கிழமையன்று நவதானியங்களை தண்ணீரில் ஊற வைத்து ஒரு துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்து வழிபடுவார்கள். தை 3ஆம் நாள் வீட்டு முற்றத்தில் 5க்கு 5 அடி அளவில் களிமண்ணால் சிறிய வீட்டை பெண்குழந்தைகள் கட்டுவார்கள். அந்த வீட்டில் வெற்றிலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அவருக்கு பூ, தேங்காய், பழம் படைப்பார்கள். களிமண் வீட்டில் சிறிய அடுப்பு பாத்திரம் ஒன்றை வைத்து அதில் பால் காய்ச்சி அந்த வீட்டை தனதாக்கிக் கொள்வார்கள். பால் பொங்கி வழிந்ததும் கிழக்கே பார்த்து வெங்கலப்பானையில் சர்க்கரை பொங்கலிடுவார்கள். முரத்தில் வாழை இலை விரித்து அந்த இலையில் மஞ்சளால் ஆன பிள்ளையார், முளைக்கட்ட வைத்த நவதானியங்கள், மாதம் முழுவதும் சேகரித்த